ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கே. நான் உங்கள் தாதா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோஸ் நிறைய போடும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். அதில் இன்பிரிடை பற்றி சொல்லுங்க, இன்பிரிட்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுங்க. அதாவது உண்மையிலே ப்ரீடிங் பண்ணுறவங்க, அதுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, புத்திசாலிக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்பிரிட்னா எதை வச்சு இன்பிரிட் சொல்கிறாங்க, எப்படி நம்ம பண்ணால் இன்பிரிடாக இருக்கும், இன்பிரிட் பண்ணுறதுனால என்ன பலன், என்ன கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க. கேஸ் பார்த்து பண்ணுங்க. நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளுடைய ஒரு வளர்ச்சிக்கு காரணம் வந்து நம்மளுடைய உழைப்பு. இப்போ நம்மலாம் வந்து சேவல் சோக்கில் இருந்து அந்த சேவல் கோழிகளை பராமரித்து பாதுகாக்கிறதுனால தான் வெப்போர் கோழிகள்லாம் இன்னமும் உயிரோட எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. எல்லாருமே அதை வந்து புகழுறாங்க, அதை வச்சு சந்தோஷப்படுறாங்க, அதை வச்சு நிறைய பேர் பொழப்பு நடத்துகிறாங்க, நிறைய பேர் வாழ்க்கை விட்டுக்கிறாங்க, நிறைய பேருடைய சந்தோஷம் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்பிரிட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அதாவது இப்போ ஒரு ஒரு ஜோடால் சேவல் கோழி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜோடால்னாக்கா ஒரே சேவலுக்கும் ஒரே கோழிக்கும் வந்த ஒரு செட்டில் ஆன ஜோடால், அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரே குடும்பத்திலான ஒரு சேவலும் ஒரு கோழியும் ஒருத்தர் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட வந்து வேற லைனேஜே கிடையாது. அது மட்டும் தான் அவர்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர்கிட்ட அந்த கோழி மட்டும் தான் இருக்கு. இப்போ அதை வச்சு அவர் வளர்க்கும் போது அவர்கிட்ட என்ன ஆகுனாக்கா, அவர் இது ரெண்டு மட்டுமே போட்டு ப்ரீட் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து போட்டது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது A1 வந்து ஃபர்ஸ்ட் வச்சுன்னா அது வந்து வேற சேவலா இருக்கும், வேற கோழியா இருக்கும், எது இருக்கும் தெரியாது வச்சு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு வெடை சேவலுக்கும் வெடை கோழிக்கும் போட்டு ப்ரீட் பண்ணும்போது இது வந்து ஒரே லைனேஜ், அப்பனுக்கும் ஒரே ஆத்தாளுக்கும் வந்த ஒரே பிளட் லைன்ல ஆன இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கோழி சேவலுங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்து ப்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, இதுல இருக்கிற பிளட்டும் இதுல இருக்கிற பிளட்டும் ரெண்டுமே வந்து சேம் ஜீனா இருக்கிறதுனால ஒரே இனம் சொல்றோம் இல்லையா, ஒரே இனம் அப்படின்ட்டு அந்த ஒரே இனத்திலான அந்த கோழிகள் வந்து உருவாகும். அடுத்து அதாவது ரெண்டாவது செட்ல. இப்போ இந்த ரெண்டாவது செட்ல ஆன சேவல் கோழிகளுடைய விடைய மூணாவது செட் நம்ம விடு பண்ணும்போது அதே ஜீனு, அதே லைனேஜ், அதே இனத்துல உருவான மூணாவது செட்டு சேவல் கோழியா இருக்கும். இப்போ என்னன்னாக்கா, வெளி கோழி எதுவுமே மிக்ஸ் இருக்காது, வேற ஜீன் எதுவுமே மிக்ஸ் இருக்காது. இன்பிரிட், அதாவது உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே அதே ஒரே சேவலுக்கும் ஒரே பொட்டைக்கும் ஆன அடுத்த சேவலும் பொட்டையும், அதுக்கும் ஆன அடுத்த சேவலும் பொட்டையும், அதுக்கு அடுத்த ஆன அதே சேவல், அதாவது ஒரு 3-4 தலைமுறை ஒரே லைனேஜா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இன்பிரிட். இப்போ இந்த 3வது தலைமுறை வரும்போது இன்பிரிட்ன்றது 100% வந்து இன்பிரிட் ஆகிடும். சுத்தமா பியூரா வந்து இன்பிரிடு, இந்த லைனேஜ்ல இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து முத்திரை குத்திடுவாங்க. இதுக்கு அப்புறமா இந்த 4வது தலைமுறை இது உருவாக்கும் போது என்ன ஆகுனாக்கா பியூர் ஆயிடும், ஒரே மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னாக்கா, இப்போ A1 இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுவும் A1 இருக்கும், இதுவும் A1 இருக்கும். A1 + A1 வந்து பிளஸ் ஆயிடும். அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்காது, எந்த ஒரு வெளிப்பீடு இருக்காது, எந்த ஒரு மிக்சிங் இருக்காது, கொலாப்ஷன் எதுவுமே இருக்காது. பியூரா இருக்குன்னு வச்சுக்கலாம், பியூரா இருக்கும். அதாவது பியூரா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது 24 கேரட் கோல்டு மாதிரி பியூரா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த 24 கேரட் கோல்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, மோதிரமோ இல்லை கம்மலோ எதுவும் செய்யும் போது 24 கேரட் கோல்டை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா பிஸ்கெட் தான் பண்ணலாம். புரியுதுங்களா? அதை வந்து கம்மலாவோ, தோடாவோ, குர்மாத்தாவோ, மோதிரமாவோ, நெக்லஸாவோ எதுவுமே பண்ணணும்னா அதுல எதையாச்சும் சேர்க்கணும். புரியும் நினைக்கிறேன். இப்போ சேர்க்கும் போது தான் வந்து அதை வந்து உருப்படியா மாற்ற முடியும், இல்லைன்னா ஒரு கட்டியா தான் இருக்கும். அந்த கட்டி தான் வந்து இந்த இன்பிரிடுக்கு உண்டான ஒரு சில சேவல் கோழிங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லைனேஜ்ல வந்து ஒரு 10-20 கோழியை வச்சுக்கிறத விட ஒரு தங்கத்தை கட்டிய பத்திரமா நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அவங்களுடைய பிரீடை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க, அதே தாய்க்கும் பிள்ளைக்கும் அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஜோடாலுக்கும் இந்த மாதிரி போட்டு இன்பிரிட் ஆக்கி அந்த லைனேஜை அவங்க மெயின்டைன் பண்றதுக்கோசரம் அவங்க அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்டாக் எடுத்து அப்படியே அதில் சேவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கும் போது அப்புறமா அவங்களுக்கு எதுலையும் ஒரு இப்போ அவங்களுடைய லைனேஜ் வந்து உருவாக்கணும் போது அது ஒரு போலீஸ் சாலிட் வந்து போட்டு அழகாக அதில் போட்டு பிட் பண்ணி அந்த இனத்தை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஒன்னாக்கா, அவங்களுடைய இனம் வந்து அதில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்மளுடைய லைனேஜ் இத்தனை வருஷமா பாதுகாத்த ஒரு லைனேஜ் சேவல் கோழியோடைய பிள்ளைங்க நீ களம் பறக்கும் போதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி லைனேஜ் வந்து ஒரு சில பேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த இன்பிரிட் சில பேர் நான் வேற கோழியில மாற்றவே மாட்டேன், ஒரே இனம் தான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அதாவது எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். என்ன ஆகுனாக்கா, நம்ம கிட்ட இப்போ ஜாகுவார் பிரீட்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எடுத்துட்டு போயிருப்பீங்க. அவருடைய பலன் என்னன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட பெருமை சொல்லக்கூடாது, மற்றவங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஓகேவா? இந்த ஜாகுவார் பிரீட்ல இந்த ஸ்டார்டிங் சேவல் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் சேவல் அது வந்து சுத்தமா ஒரு கதர்ல ஒரு பியூர் பெட்டை மாதிரியா இருக்கும். அது களம் டப்னியே பார்க்காம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே இருந்து ஒரு நீம் கத்தில் சைஸ்ல ஒரு 3 காலம் பந்தயம் சிறப்பா செஞ்ச ஒரு சேவல் மேல நம்ம சேவல் கோரா சேவலை கொண்டு போய் அதில் போடும்.
அப்போ போடும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த கோரா சேவல் 3 களம் பறந்த சேவலை சும்மா எப்படிலாம் செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிச்சு. 2 கண்ணு கவுளு சுத்தமாக, அதாவது அதை எப்படிலாம் வந்து சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக சிதைச்சு சின்ன பின்னமாயி அப்படியே கையில் கொடுத்து வந்துட்டாங்க. அந்த 3 களம் பறந்த சேவல் இந்த கோரா சேவல் ஜாகுவார் லைன் கோரா சேவல்கிட்ட தாக்கு பிடிக்கல. ஒரு தண்ணி 4 நிமிஷம் வரைக்கும் அதோட அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த சேவல் முடிஞ்சிச்சா. அப்போ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாகுவார்ன்ற பேர் வந்து நமக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரும். அந்த லைனேஜ் மெயின்டைன் பண்ணிட்டே வரும். அதை பில்ட் பண்ணிட்டு வரும். இதுல என்ன ஆச்சுனாக்கா, இது நம்ம அப்படியே ஒரே லைனை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாம அப்படியே அதுலேயே சேவல் பொருள் போட்டு போட்டு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு அப்புறமா பியூர் ஜாகுவார் லைன் இதுதான், இதை எடுத்துட்டு போனா ஜாகுவார் பிளட் லைன் இதுல உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல நம்ம அதை போட்டு பில்ட் பண்ணி அதுல வர பிள்ளைங்களை பாத்தீங்கன்னாக்கா கலக்கும் போதோ இல்லை டப்னி பார்க்கும்போதோ அந்த சேவல் பிள்ளைங்க என்ன பண்ணுனாக்கா தலையை கீழே கொண்டு போக ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா தலை கீழே கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத தலை கீழே கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ இடிக்குதான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஓகே, இது ஒரு மைனஸ் ஆகுது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சில கோழிகள்கிட்ட முறைச்சிக்கிட்டு பறக்கும். அது எப்படி பறக்கும்னாக்கா அப்படியே ரக்கையை தூக்கிக்கும். இந்த சில டிராகன்லாம் அப்படி தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரக்கையை தூக்கிட்டு சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அதை எதிரியை வந்து தாக்கணுன்ற எண்ணம் இருக்குமே தவிர எதிரி நம்ம தாக்குனா நம்ம என்ன பண்ணுன்றது அப்படியே அந்த ஒரு மென்டலே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தெரியும் இன்பிரீட் பண்ணதுனால இந்த மாதிரி சில ஃபால்ட்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதோடு நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி இருக்கிற அதாவது இன்பிரீட் ஆன சேவல் கோழிகளை நம்ம அப்படியே பிரிச்சு மறுபடியும் அதே லைன்ல போட்டு மெயின்டைன் பண்ணாம வேற லைன் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுவுமே சூப்பரா டாப்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு டாப்பா இருந்து டவுன் ஆச்சோ அந்த டவுன் ஆன கோழியை அதை விட டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இன்பிரீடுக்கு நம்ம போய் திரும்பி வந்ததுனால நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொல்றது. ஓகேவா? அதனால இன்பிரீட் இப்போ என்கிட்ட இப்போ இன்பிரீட் சேவல் கோழி இருக்கு, உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டு போவீங்க. இதை வாங்கிட்டு போனதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்லா இருக்கு பெரிய ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன், பெரிய சோக்காளி, இவருக்கு எல்லாமே தெரியும், அவங்க கோழி இவங்க இது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில எடுத்துட்டு போவீங்க. ஆனா அதை எடுத்துட்டு போய் களத்துக்கு கொண்டு போகும்போது நடக்கிற விஷயத்த சொல்றேன். இப்போ ஏன்டன் இல்லை, பொதுவான விஷயம் சொல்றேன். அடி தாங்காது. ஓகேவா? அடி தோலையா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப நேரம் பறக்கிறதுக்கு அது மனப்பிடிப்பு இருக்காது. இன்னொன்னு எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தலையை கீழே மேலேயும் கொண்டு போய் காட்டணும். மூணாவது எப்போ என்ன ஆகும்னே தெரியாத கண்டிஷன்ல தான் வந்து அதை வந்து பறக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். அதனால வந்து நீங்க இன்பிரீட் பண்றது தப்பு இல்லை, அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பண்ணலாம். அதாவது ஒரு 3 தலைமுறை வரைக்கும் தான் நீங்க இன்பிரீட் பண்ணலாம். 3வது தலைமுறைக்கு அப்புறமா அதே சேவல் கோழியில போட்டு நீங்க இன்பிரீட் பண்ணீங்கன்னா 3வது தலைமுறை 4வது தலைமுறை அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால இன்பிரீட்ன்றது A+A B+B C+Bன்ற மாதிரி ++ ஆனதுனால ஒரே லைனேஜ் ஆகும். மற்றபடி வந்து வளர்க்கணும், இந்த இனத்தை காப்பாத்திக்கணும், இதோடைய தக்க வச்சுக்கணும், இதை நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சேஃப்டி பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து இன்பிரீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா சீக்கு தாங்க. ஏதாச்சும் அடிபட்டுச்சு, ஏதாச்சும் காயம் ஆயிடுச்சுன்னா உடனே அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து அதிகமா காட்டும். பலகீனமா ஆயிடும் உடம்பு. எப்படி வந்து நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணா பிறக்கிற குழந்தை வந்து ஊனமா பிறக்கும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையான விஷயம். அதுல வந்து சில கரெக்டான சில விஷயங்கள்லாம் நீங்க யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பெரியவங்கள்ட்ட பேசி புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற உண்மை நல்லது கெட்டது வந்து உங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் இந்த இன்பிரீடு சேவல் கோழிகளை பத்தி. ஓகேவா? அதனால வந்து இன்பிரீடு பண்ணி வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். 2-3 தலைமுறைக்கு அப்புறமா நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து வெளியில இருந்து வேற ஒரு சேவல் கோழி, அதாவது உங்ககிட்டே இருக்கிற வேற இனத்துல இருந்து ஒரு சேவல் கோழிங்களை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இனப்பெருக்கம் செய்யும் போது அதுல வர பிள்ளைங்க ரொம்ப டாப்பா வரும். அதாவது இப்போ இன்பிரீடு, இப்போ என்கிட்ட வந்து ஒரு இன்பிரீட்ல இருந்து ஒரு சேவலோ ஒரு கோழியோ எடுத்துட்டு போறீங்க, என்கிட்ட வந்து அது சுத்தமா எதுக்குமே ஆகாது, உதைத்த பொருள், ஆனா பாக்கிறதுக்கு டாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு 24 கேரட் கோல்டு மாதிரி. அது நீங்க எடுத்துட்டு போய் உங்ககிட்ட இருக்கிற கோழியோ இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற சேவலோ இல்ல வேற யார்ட்டையோ ஒரு சேவல் கோழியோ வாங்கி அதுல போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி வீடு எடுத்துட்டீங்கன்னா உங்க ஏரியால நீங்க தான் டாப். சரிங்களா? உங்ககிட்ட இருக்கிற சேவல் கோழிங்களை யாருமே டச் பண்ண முடியாத அளவுக்கு அது சிறப்பா செஞ்சு காட்டும். அப்பதான் தெரியும், ஆஹா இந்த சின்ன பையன் வர எங்கிருந்து போய் கோழி வேண்டாம் தான் டாப்பா இருக்காருன்ற மாதிரி வந்து பேரும் புகழுமா அப்படியே சீக்கிரமா சடசன்னு கோபுரத்துல போன மாதிரி போயிட முடியும். அதனால இன்பிரீடு கோழிகள் சேவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாம வளர்க்கறது வந்து வேற, தெரிஞ்சு பண்றது வேற, தெரிஞ்சு பண்ணிட்டு மற்றவங்களை மாட்டி விடுறது வேற, மற்றவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது. இதுல நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்களா. நான் சொல்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஓகே? அதனால நீங்க கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இன்பிரீடு அதாவது ஒருத்தவங்க கோழி சேவல் வாங்கினீங்கன்னா, அண்ணா இதுவும் ஜோடாலுக்கும் வந்ததா, இல்ல இதுவும் தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்ததா, இல்ல இதுவும் அப்பனுக்கும் பொண்ணுக்கும் வந்ததா, இல்ல இப்போ ஜோடாலுக்கும் பிள்ளைங்க வந்ததா, ஒரே லைனா இல்ல வேற லைன் மிக்சிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதும் தப்பு இல்லை. அதாவது வாங்குறவங்களுக்கு இன்பிரீடு கை கொடுத்து உங்களை நிலநாட்டி வைக்கும். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற இன்பிரீடை நம்ம வாங்கி அதே மெயின்டைன் பண்ண நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆகும். ஓகே? அதனால இன்பிரீடுன்றது
உடனே உருவாக்குறதுல சட்டியில போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி கிடையாது. அதை உருவாக்கி எடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் வரும். அந்த வருஷங்கள் மெனக்கெட்டு தான் அங்க இருக்கிற பொருளை வந்து தங்கமா மாத்துறதும் அதை தகரமா மாத்துறதும் அவங்க கையில தான் இருக்குது. அதனால இன்படுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு சேவல் கோழியை வளர்க்கறது இனப்பெருக்கம் பண்றதுக்கும் ரொம்ப உதாரணமா இருக்கும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சில பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கிங்க. அது இல்லாம நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோஸ் இல்லை நிறைய மூல மாதிரிங்க கேப் மாதிரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன விஷயம்னாக்கா எந்த வீடியோ அதாவது அவனுக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோவா இருக்கும். அவன் அதை பார்த்துட்டு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, இன்னுமா தெரிந்தல, இன்னுமா இதுலேயே பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மடக்கூ முட்டைங்க மாதிரிலாம் வந்து கமெண்ட்லாம் போடுவாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே போடுவாங்க வச்சுக்கோங்களேன். அதனால அதாவது வாய்க்குள்ள கையை விட்டு உள்ள இருக்கிற கிட்னி ஒரே புடுங்கி இந்தடா வச்சுக்கின்னு சொல்லி தானமா கொடுத்தாலும் அதுக்கு கூட கமெண்ட் போடும், இதெல்லாம் ஒரு குழப்பம்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான ஆளுங்க நம்ம நாட்டில் நிறைய பைத்துக்கார கூப்பு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதனால அதை பற்றிலாம் நீங்கள் வீடியோ போடுறாங்க அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் மனதாளமாக உங்களுக்கு நல்லது செய்யணும்னு வச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, தாராளமாக செய்யுங்க. ஏன்னா ஒரு நல்லது பண்ண வச்சுக்கும்போது 4 பேய் பிசாசுங்க நம்ம பின்னாடி வந்து நம்மள பரண்டா தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பாய். நான் உங்கள் தாதா பாய்.